வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. மேஷராசி. மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது எந்த காரியமும் அவ்வளோ வேகமாக ஈஸியாக முடியாது. எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் சரி, அதில் கொஞ்சம் அதிக உழைப்பு தேவை. 12ஆம் வீட்டில் சனி வக்கரமாக இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதால் செலவினங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது இதை பண்ணி தான் ஆகணும். இந்த செலவை நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியாது. அந்த மாதிரி சில கம்பல்சரி எக்ஸ்பென்சஸ் வரும். அதே மாதிரி கடுமையான உழைப்பு இருக்குது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி ஒரு விதத்தில் பார்த்தா நீச்ச ராசி. அப்போ அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்கு அவசரத்துக்கு கடன் வேணும்னா கிடைக்கும். ஆனால் அதை ஒழுங்கான ஆள்கிட்ட வாங்கணும். அது போயிட்டு தேவையில்லாத அதிக வட்டி கொடுத்து இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்சியல்ஸ்லாம் வாங்கினா நாளைக்கு உங்களுக்கு தானே பிரச்சனை. ஏன்னா 12ஆம் வீட்டில் சனி, அது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் தெர் இஸ் அ ப்ரெஷர் ஃபார் ஃபைனான்ஸ் இருக்கும். ஆனால் பெரிய ஒரு ரிச் மேனுக்கு வருமானு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ், கொஞ்சம் கீழ்ப்பட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டைட்டான ஒரு விஷயங்கள் தான் நடக்கிறது முதல் 2 வாரங்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் அவங்களுடைய செயல்பாட்டில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதம் 5ஆம் தேதி புதன், அவர் தான் வித்யாகாரகன், அவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம். அப்போ நல்ல காலேஜ் அட்மிஷன், நல்ல கோர்ஸு, இதில் நீங்கள் செட்டில் ஆவீங்க, சந்தோஷப்படுவீங்க. இந்த மாத மத்தியமத்தில், அதாவது கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் சிம்மராசிக்குள்ளே போகிறது பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சில நன்மைகள், அது பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது, உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இமேஜுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸு, இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளை பற்றி அது பேசுகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அப்புறம் இந்த சுகர் மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு உயர்வை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அது வரக்கூடிய காலம் 15ஆம் தேதிக்கு மேலே அது வரும். இந்த மாதம் சில பேர் ஜாப் சர்ச்சில் இருப்பாங்க. ஜாப் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஜாப் கைவிட்டு போயிடுத்து, அப்போ புதுசாக நான் வேலைக்கு போகணும், இல்லை நான் இப்போ தான் டிகிரிலாம் முடித்து நான் வேலை தேடுகிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸே இருக்காது. நானும் அப்ளை பண்ணுறேன், ஒன்றும் பதிலே இல்லை அப்படிம்பீங்க. அந்த நிலை இப்பொழுது மாறும். அப்போது இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்கிறது?
ரொம்ப பிரமாதம்லாம் சொல்லாட்டா கூட படிப்படியான முன்னேற்றம். 2ஆம் பகுதி சிறப்பாக ஒரு நல்ல தைரியத்தை தர மாதிரி என்கரேஜிங்காக இருக்கும் 2ஆம் பகுதியில். குறிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா என்ன? பணம். அப்போது சில நேரங்களில் யாருக்காவது கடன் கொடுத்து மாட்டிப்பீங்க. வட்டிக்கு ஆசைப்பட்டு சில பேர்லாம் செய்வான். ஆஹா, இந்த ஃபைனான்ஸ் இதில் போனீங்கன்னா பாருங்கள், அவன் மாதத்துக்கு 25% தரான், ஒரு புண்ணாகும் வராது. தயவு செஞ்சு இந்த மாதிரியான பேராசையோ இதுலேயோ நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்கள் பணம் போச்சு. 2வது, இன்றைக்கி எவ்வளோ ஆன்லைன் ஃப்ராட்ஸு, இந்த ஓடிபி அது இது எதையோ ஒன்று கேட்குறான். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அதனால் இந்த மாத தன்மை இது போல தான் இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ஓரளவுக்கு சந்தோஷத்தை தரும். காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கொடுக்கலாம். சில நேரங்களில் காதல் திருமணங்கள் நிச்சயிக்கப்படலாம். ரொம்ப நாளாக எனக்கு திருமணமே ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஸோ சில விஷயங்களில் இது அட்வான்டேஜஸ் பீரியடாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் சில நேரங்களில் பிணக்குகளும் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ கவனமாக தான் இருக்கணும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய ஏற்றம் இறக்கமுள்ள ஒரு மாதம்தான். ஆனால் நீங்கள் கவனமாக கையாண்டால் பிரச்சனை எதுவும் வராது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்பவும் நன்மை செய்யக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானை சென்று வணங்குங்கள். வரக்கூடிய இன்னல்கள் பெரிய அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் பெருசாக பிரச்சனைன்னு இல்லை, இருந்தாலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.